வணக்கம், நல்வரவு. இதோ இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போமா? போய்தான் எங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த சுவாமி எல்லாம் இங்கே அடுக்கியிருக்கோம். 5 படி வச்சுருக்கோம், அலங்காரம் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணர் வச்சுருக்கோம். இவர் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளை. இந்த வருஷத்துக்கு தான் ஆரம்ப ரங்கநாடு எல்லா தெய்வங்களும் இங்கே 5 படியில் அடுக்கியிருக்கோம். வாங்கினது சமயபுரம் மாரியம்மன், அகிலாண்டேஸ்வரி இதெல்லாம் அடுக்கியிருக்கோம். இதுதான் எங்களுடைய கலசத்தோட அலங்காரம். காமாட்சி, மகாலட்சுமி, எல்லா சுவாமிகளும் இங்கே உட்கார்ந்து நமக்கு அருள் பாதிக்கிறோம். 3 தேவியர்கள். இது பார்க்கடலை கடையல் செட்டு, நிறுத்தன கணபதி செட்டு, எல்லாமே நட்டுவாங்க செட்டப்லேருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பாடுறது எல்லாமே பிள்ளையார். அதுக்கு ஆடுறவரும் பிள்ளையார். அதுக்கப்புறம் பூ அலங்காரம், மாக்கோலம் இப்படி வச்சுருக்கோமா. மேலே எல்லாமும் அலங்காரம், மென்விளக்கு அலங்காரம். ஓகேவா? அது தவிர இந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, அதனால் எஸ்எஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இது பார்த்தோம்னா எஸ்எஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ். ஸோ எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச கடையோட வாடிக்கையாளர்கள் பார்த்தோம்னா இந்த கடையில் ஆனால் இதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். கோவிலுக்கு போகிற பழத்தட்டுலேருந்து பூஜை செட்டுலேருந்து பழம், காய்கறிகள், முட்டை எல்லாம் என்னென்ன ஒரு கடையில் இருக்குமோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். க்ராசரி. அது தவிர இது இங்கே வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள், நிறையா பாத்திரங்கள், கப்பு எல்லாமே கிடைக்கும். இந்த கடைக்காரங்க ரொம்ப என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிந்தனை இருக்கவங்க. அது தமிழும் வேறு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்ன எழுதி கொடுப்பாங்கன்னு, நெகிழியும் புறகு அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கை புறந்தள்ளு, துணிப்பையை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய புராணம் படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அதில் விரண்மிண்ட நாயனார் சிவன் சொல்லுவார் இல்லையா. சிவன் மேலேயும் சுந்தரர் மேலேயும் போக மாட்டார். அந்த சுந்தர அடியார்களை வணங்காமல் போன பொழுது அங்கே இருக்கிற அந்த தலைவர்களில் இருக்கிற சொல்வார், இவர் சிவனடியாரை வணங்காமல் கோவிலுக்குள்ளே போகிறாருன்னு, அதனால் இவனும் புறகுன்னு சொல்லுவார். அப்போ இன்னொருத்தர் சொல்வார், அப்போ சிவன் ஆனால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு சொன்னாலும் சிவனும் புறகும்பார். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி அப்படி ஒரு போக்கார். அதனால் இவர் நெகிழியும் புறகு, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்துட்டு போவோம் நம்ம. இதுதான் தீம், அன்பே தவம் அப்படின்ற தீமில் பெரிய புராணம் பற்றி நாங்கள் கதைகளை எடுத்து வச்சுருக்கோம். இந்த அம்மா எல்லா அதுலேருந்து கொஞ்சம் கதையை வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா கதையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நேராக வந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக வாங்க, வெத்தலை பார்க்கலாம். அது சேக்கியார், திருநாவுக்கரசர், பூஜையடிகளார் கதை, காரைக்கால் அம்மையார் கதை, அந்த பானபத்திரரோட கதை. இறைவனே விறகு வெட்டியாக ஹேமநாத பாகவதரோட பாடி பாண்டிய நாட்டை காப்பாற்றினது. பானபத்திரருக்கு இது பலகை அளித்த கதை. இது நந்தனாருடைய திருநாளை போவார் கதை. நந்தியே அவருக்காக விலகி சுவாமியை காட்டும். அப்புறம் சந்தனம் அரைச்சி கொடுக்குற இதே தன்னோட பணியாக வச்சுட்டு இருந்த மூர்த்தி நாயனார் கதை. இது சுந்தரர் கதை இல்லையா. அவர் சுவாமியே வயசானவராக அவர் கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் அவர் ஆட்கொள்வார். இவர் சுவாமியை இவர் பைத்தியக்காரன்னு சொல்லுவார். பித்தான்னு சொன்னா சுவாமியை பித்தா பெரிய சூடின்னு பாட சொல்லுவார் இல்லையா, அந்த கதை. அதுக்கப்புறம் ஏற்கோன் கலிக்காமர் கதை. அப்புறம் திருநீலகண்ட குயவனார் கதை. அப்புறம் மணக்கோயில் கொண்ட பூசலாரோட கதை. அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தை திருஞான சம்பந்தரோட கதை. இதோ அம்பாளே ஞானப்பால் கொடுத்தது.
மயிலாப்பூரில் நடந்த பூம்பாவை கதை இல்லையா, அதுக்கப்புறமா கண்ணப்ப நாயனாரோட கதை, அது இல்லாமல் என்ன பெரிய புராணம் இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கதை. அப்புறம் மாணிக்க வாசகர் நெறிகளை பரிகளாக்கின்னு அந்த கதை, குங்கிலிய கலைய நாயனார் கதை, நம்ம கோவிலெல்லாம் பார்ப்போமே சண்டிகேஸ்வரர் அவரோட கதை. மாணிக்க வாசகர் மட்டும் இந்த 63 கிடையாது, இருந்தாலும் சைவ சமய குறவர்கள் 4 அவர் முக்கியமானவர், அதனால் அவரையும் வச்சுருக்கோம். அப்புறம் இளையான்குடி மாறநாயனார் இல்லையா, எப்போ வந்தாலும் சாப்பாடு போட்டு அப்படியே சிவ பக்தி செஞ்ச இளையான்குடி நாயனார். ஸோ இவங்களோட கதையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய தீம் இந்த வருஷம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, சுவாமியோட அருள் பெற்று எங்களோட வெத்தலை பாக்கும் வாங்கிக்கலாம், தாம்பூலமும் வாங்கிக்கலாம். வெல்கம்.